நாமக்கல் பள்ளிப்பாளையம் நகராட்சி கூட்டத்தில் திமுக நகர்மன்ற தலைவர், துணைத் தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளையும் ஊழியர்களையும் ஒருமையில் பேசியதாக இந்த வாக்குவாதமானது நடந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் இன்று சாதாரண கூட்டமானது நடைபெற்றது. 21 வார்டுகள் உள்ள நிலையில் திமுக, அதிமுக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த வார்டு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். திமுக நகர்மன்ற துணைத் தலைவர் பாலமுருகன் தொடர்ச்சியாக நகராட்சி கூட்டத்தில் நகராட்சியில் பணிபுரியும் அதிகாரிகளையும் ஊழியர்களையும் ஒருமையில் பேசுவதாகவும் அவர்களின் பணிகளுக்கு இடையூறாக இருப்பதாகவும் கூறி நகரமன்ற தலைவர் அருகே இருந்த இருக்கையை வார்டு உறுப்பினர்கள் கீழே உள்ள பகுதிக்கு மாற்றி அமைக்க நகரமன்ற தலைவர் உத்தரவிட்டிருந்தார். இதனால் நகரமன்ற துணைத் தலைவர் பாலமுருகன், நகரமன்ற தலைவர் செல்வராஜ் ஆகியோருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தில் உச்சகட்டமாக எனக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் இல்லாத இந்த நகரமன்ற கூட்டத்தில் இருந்து வெளியேறுவதாகவும் மேலும் வார்டு உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறியதாலும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் துணைத் தலைவர் பாலமுருகனுக்கு கூட்டத்தில் இருந்து வெளியேறவே அவருக்கு ஆதரவாக மதிமுக சிவம் மற்றும் திமுக வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பாலமுருகன் உடன் கூட்டத்தில் இருந்து வெளியேறினர். நகரமன்ற தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் இடையே உட்கட்சி பூசல் வெடித்த நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளித்ததால் அவர்களுக்கு நகரமன்ற கூட்டத்தில் இருந்து அவர்களும் வெளியேறினர். இதனால் அடுத்து போதிய வார்டு உறுப்பினர்கள் இல்லாததால் கூட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக நகராட்சி ஆணையர் தயாளன் தெரிவித்துள்ளார். திமுகவை சேர்ந்த நகரமன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் வாக்குவாதம் ஏற்பட்டது. நகரமன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவமானது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.